அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம ஏற்கனவே முதல் 3 யுகநாளின் பொழுது இந்த பூமியில் ஏற்பட்ட மாற்றங்கள், இந்த பூமியின் உருவாக்கம் எப்படியெல்லாம் மாறினது என்று நாம் பார்த்தோம். இந்த 3ஆம் யுகநாளிலே ஏற்பட்ட மற்றும் ஒரு முக்கியமான மாற்றம் என்னவெனில், இந்த 3ஆம் யுகநாளின் பொழுது இந்த பூமியானது நிலமாகவும் நீராகவும் பிரிந்தது, சமுத்திரங்களாகவும் மலைகளாகவும் பிரிந்தன. அதற்கு பின்பு அதில் தாவரங்கள் வளர்வதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது இந்த தாவரங்கள் மிக துரிதமாகவும் வேகமாகவும் பல அடிகள் உயரத்திற்கும் இந்த தாவரங்கள் வளர்ந்தன. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிக அளவில் இருந்தது. அதையெல்லாம் இதை உட்கொண்டு இந்த தாவரங்கள் மிக அதிகமாக வளர்ந்தன அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த தாவரங்கள் எந்த மாதிரியான ஒரு நிலத்தில் வளர்ந்தன என்று பார்த்த பொழுது, இந்த நிலம் ஈரப்பதமாக இருந்த நிலம். இது ட்ரை லேண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னும் பொழுது, இந்த முதல் 3 யுகநாளின் பொழுதும் சூரியனிலிருந்து வெளிச்சம்தான் ஊடுருவியதே அல்லாமல் வெப்பம் ஊடுருவவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெப்பம் ஊடுருவாத காரணத்தினால் இந்த நிலமானது ஈரப்பதம் மிகுந்தே காணப்பட்டது. இவைகளை அறிவியல்ல ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகளாக இருந்தன என்று கூறுகின்றார்கள். சதுப்பு நிலமாக இருந்த இந்த பூமியிலே மிக அதிக அளவில் தாவரங்கள் வளர்ந்த பின்பு ஒரு காலகட்டத்திற்கு பின் இந்த தாவரங்கள் இறந்து இந்த சதுப்பு நிலத்திலே தான் வீழ்கின்றன. இப்படி விழுந்த இந்த தாவரங்கள் பல அடிகள் உயரத்திற்கு ஒரு பீற்றாக, ஒரு கரிம குவியலாக மாறுகின்றன. இந்த குவியல்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்குது. என்ன மாதிரினா, விழுந்த இந்த தாவரங்கள் முழுவதுமாக டீகம்போஸ் ஆகவில்லை, அவைகள் சிதைக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த சதுப்பு நிலத்திலே ஆக்சிஜனோட அளவு குறைவாக இருக்கும். அதனால அது கம்ப்ளீட்டா டீகம்போஸ் ஆவதில்லை. இது இப்படி முழுவதுமாக டீகம்போஸ் ஆகாத பொழுது இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இதன் மேலே செயல்படுகின்றன. அது என்ன அப்படின்னும் பொழுது, பூமியின் மேலிருந்து அழுத்தமும், இந்த ஜியாலஜிக்கல்ல நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அதனால் ஏற்படுகிற ப்ரெஷரும், பூமியின் உள்ளிருந்து வந்த வெப்பமும், அதாவது ஜியோதெர்மல் ஹீட், இவை இரண்டும் சேர்ந்து இந்த தாவர குவியலை அழுத்திய பொழுது, இதன் மேல் செயல்பட்ட பொழுது இந்த தாவரங்களின் மீது கார்பன் கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கிறது. இந்த கார்பன் கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்க அவைகளும் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு, அதுவும் மில்லியன் வருடங்களுக்கு பிறகு என்று சொல்லலாம், அத்தனை மில்லியன் வருடங்களுக்கு பிறகு அவைகள் நிலக்கரியாக மாறுகின்றன. இதை அறிவியல்ல கார்பனிஃபெரஸ் எரா, நிலக்கரி உருவான காலம் என்று அழைக்கிறார்கள். பல மில்லியன் வருடங்களுக்கு பிறகு இந்த நிலக்கரியின் உபயோகம் மனிதனுக்கு எவ்வளவு அத்தியாவசியமானது என்பதை உணர்ந்தவராகவே தேவன் அதை முன்னாடியே பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பதாகவே அதை ஒரு இயற்கை முறையிலே தேவன் நமக்கு அதை படைத்து விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்ப நாம மிக முக்கியமான 4ஆம் யுகநாளை குறித்து பார்க்கலாம். வேதாகமம் தவறென்றும், வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களையும் காரியங்களையும் நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறும் பலர் முன்வைக்கும் முதல் கேள்வி, 4வது நாளில் தானே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் தோன்றின, முதல் நாளிலே எப்படி வெளிச்சம் வந்திருக்கும்? இந்த கேள்வியை நாம் பல நேரங்களில் கேட்டதுண்டு. இந்த கேள்வி சரியா இல்லைன்னா வேதாகமம் சரியா? வேதாகமத்தில் இதை குறித்து என்ன சொல்றாங்க, எப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும்
வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஸோ இங்க இருக்கிற இந்த வசனங்கள் தான் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. இந்த உண்டாக கடவது என்ற வார்த்தை தான் தேவன் அவைகளை படைத்தார் என்று பொருள்படுவதாக உள்ளது. இப்போ இந்த வார்த்தையை குறித்து நாம ஆங்கிலத்திலும் அதனுடைய ரூட் வேர்ட் எபிரேயத்திலும் என்ன மாதிரி அவங்க உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஸோ ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது லெட் தேர் பி லைட்ஸ் இன் த எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த ஹெவன்ஸ் அப்படின்னு நம்ம வாசிப்போம். இந்த லெட் தேர் பி லைட்ஸ் அப்படின்ற வார்த்தையுடைய எபிரேய வார்த்தை என்ன அப்படின்னும் பொழுது இந்த லெட் தேர் பி இருக்கு இல்லைங்களா, இதோட எபிரேய வார்த்தை ஹாயா என்பதாகும். ஹாயா என்றால் டு பி, டு எக்ஸிஸ்ட், டு பிகம், டு கம் டு பாஸ் அப்படின்னு அர்த்தம். இதை இன்னும் விளக்கமாக சொல்லும் பொழுது டு பி இன் ஆக்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ், டு கம் இன் டு பீயிங், அப்பியர் ஆர் அரைஸ், ஆர் டு ஹேப்பன், அக்கர் ஆர் டேக் பிளேஸ் என்று அர்த்தம். லைட்ஸ் என்ற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை மியோராட் என்ற எபிரேய வார்த்தையிலிருந்து டிரைவ் பண்ணப்பட்டது. இதோட மீனிங் லுமினரிஸ் ஆர் லைட் பியரர்ஸ் என்று அர்த்தம். தோன்ற கடவது அப்படின்னும் பொழுது எங்கே தோன்ற கடவது என்பதற்கான ஒரு பதில் தான் லெட் தம் பி லைட்ஸ் இன் தி எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ். எக்ஸ்பான்ஸ் அப்படின்றதோட எபிரேய வார்த்தை ராக்கியா, ஃபெர்மாமெண்ட் ஆர் ஸ்கை என்று அர்த்தம். இந்த வேர்டோட லிட்ரலி இதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் பொழுது பிளேஸ் விச் இஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட், இல்லை ஹேமர்ட் அவுட் ஆர் ஸ்ப்ரெட் அவுட், இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் ஹெவன்ஸ் அப்படின்றதோட எபிரேய வார்த்தை ஹாஷாமியம். அப்படி என்றால் இட் ரெஃபர்ஸ் டு த விசிபிள் ஸ்கை ஆர் த விசிபிள் ஆர்ச் ஆஃப் த ஸ்கை அப்படின்னு தான் பொருள்படும். இந்த எபிரேய வார்த்தைகளின் பொருளை கொண்டு நாம் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது, அதாவது லெட் தேர் பி லைட்ஸ் இன் த எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் என்பதை நாம் வாசிக்கும் பொழுது நாம் எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்றால், கார்பன் டை ஆக்சைடு உள்ளிழுக்கப்பட்டு ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்ட பின்பு ஒரு அடர்த்தியாக இருந்த இந்த காற்று மண்டலம், டென்ஸ்டாக இருந்த இந்த காற்று மண்டலம் சுத்தப்படுத்தப்பட்டு தெளிவான போது பூமியிலிருந்து இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் நாம் தெளிவாக பார்க்கக்கூடிய அளவிற்கு தோன்றின என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அகைன் லெட் தேர் பி லைட்ஸ் இன் த எக்ஸ்பான்ஸ் ஆஃப் ஹெவன்ஸ் என்னும் பொழுது இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள், அதாவது லுமினஸ் பாடிஸ் ஆன இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் have come to exist or have come to appear or arise or to take place in the expanse of heavens என்றே தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏனெனில் இவைகள் 4வது யுக நாளின் போது படைக்கப்பட்டவை அல்ல. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1ஆம் வசனத்திலே In the beginning God created the heavens and earth என்று வாசிக்கும் பொழுது heavens என்ற வார்த்தை பூமியை தவிர்த்து பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வானத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்டு ஏற்கனவே படைக்கப்பட்டு முடிந்து விட்டது. அதற்கு பின்பு 2ஆம் வசனத்திலிருந்தே நாம் பார்ப்பது, இந்த பூமி, அதாவது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இந்த பூமி ஒரு மனிதன் வாழத்தகுந்த இடமாக உருமாறிய பொழுது இந்த பூமியின் மீது ஏற்பட்ட மாற்றங்கள் தான் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போம். இந்த இடத்துல கிரியேட் பண்ணப்படவில்லை, அதாவது சிருஷ்டிக்கப்படவில்லை. அந்த இடத்துல வானம் என்கிற ஆகாய விரிவிலே இவைகள் தெளிவாக தோன்றின. They become visible and they kept visible in the arch of the sky or they appeared in the visible arch of the sky என்றே அதனுடைய பொருளாகும். அதனால இந்த கேள்விகள் எழும்பொழுது அதற்கான மூல வார்த்தைகளோ இல்லை அதை குறித்த ஒரு கம்ப்ளீட் ஒரு டீட்டெயில் ஸ்டடி நமக்கு உதவியாயிருக்கும். இந்த 4வது யுக நாளை குறித்து வேதாகமம் நமக்கு போதிக்கும் மற்றும் ஒரு முக்கியமான காரியம் என்னவெனில், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக
அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார் அப்படின்னு தான் நம்ம வாசிப்போம். இப்போ ஒரு வைத்தார் அப்படின்னா எங்கேயும் வந்து கொண்டு வந்து வைக்கவில்லை. அன்னைக்கு அது விசிபிளாக நமக்கு தெரியும் அளவுக்கு இந்த பூமி வந்து உருமாறினது என்று பொருள். ஆனா இங்க வந்து நம்ம பியூட்டிஃபுல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை படைத்து அவற்றை இந்த பூமியின் மீது வைத்ததின் நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து இங்க தேவன் ரொம்ப தெளிவாக நமக்கு எழுதி வைத்துள்ளார். அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்காகவும் அவைகள் இந்த வானம் என்கிற ஆகாய விரிவிலே தோன்றின. இந்த 4வது யுக நாளுக்கான இந்த காரியத்தை வந்து இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எப்பொழுது படைக்கப்பட்டன அப்படின்றத சொல்லும் வசனங்கள் இல்லை. அதற்கு பதிலாக, அதற்கு மாறாக இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களை படைத்ததின் நோக்கம் என்னவென்று தேவன் இங்க வந்து ரீசன் அவுட் பண்ணி நமக்கு எழுதி வைத்துள்ளார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேதாகமத்தை குறித்து எந்த மாதிரியான ஒரு கேள்வி எழும்பினாலும் நம்ம ஒன்று மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும், வேதாகமம் என்றுமே தவறுவதில்லை. அதனால கேள்வி கேட்கப்படும் அந்த வசனங்களையோ இல்ல கருத்துக்கள் புரியாத அந்த வார்த்தைகளை குறித்தோ அதனுடைய விளக்கத்தையும் அதனுடைய ஒரு டீட்டெயில் ஸ்டடி, ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணா அதை குறித்து ஜியாகிரபி, சயின்ஸ், ஹிஸ்டரி இந்த மாதிரி எல்லாம் வந்து சேர்த்து படிக்கும் பொழுது நமக்கு அவைகள் ஒரு தெளிவான விளக்கத்தை கண்டிப்பாகவே கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம இங்க வந்து இன்னொரு முக்கியமான வித்தியாசத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அது என்னன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இந்த முதல் யுக நாளின் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார் இல்லையா? இங்கு தோன்றிய இந்த வெளிச்சத்திற்கும் 4வது யுக நாளிலே லெட் தேர் பி லைட்ஸ் என்று அந்த வெளிச்சத்தை பற்றி சொன்னார் இல்லையா? இந்த 2 வெளிச்சமும் ஒன்றா என்றால் இந்த 2 வெளிச்சமும் ஒன்றல்ல. அங்கு உபயோகப்படுத்தப்பட்ட வெளிச்சம் என்பதன் எபிரேய வார்த்தை வந்து ஓர் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஓர் என்பது இல்லுமினேஷன், அதாவது ஒளி என்றே அர்த்தம். ஆனால் 4வது யுக நாளிலே கூறப்பட்ட இந்த வெளிச்சம் என்ற இந்த வார்த்தையுடைய மூல வார்த்தை வந்து மியோராட் என்பதாகும். மியோராட் என்பது ஒளியூட்டிகள், அதாவது லூமினஸ் பாடி, லைட் பியரர்ஸ் என்று அர்த்தம். அப்படின்னும் பொழுது நமக்கு இவை இரண்டும் வேறுபட்டவைகள். ஒன்று வெளிச்சத்தையும் இன்னொன்று அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் லைட் பேரர்ஸ் என்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.